தேசிய தெய்வீக திருமகனாருடைய குரு ஜெயந்தி வைபவ விழா 118வது ஜெயந்தி விழாவும் 62வது குருபூஜை விழாவும் இந்த 2025 ஐப்பசி மாதத்திலே கந்த சஷ்டி விழா முடிந்து நடைபெறக்கூடியது மிகவும் போற்றுதலுக்குரியது. நம்முடைய கொங்கு மண்டலத்தினுடைய அங்கமாக வைக்கக்கூடிய தமிழ்நாடு தேவர் முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிவமணி தேவர்களுடைய சீரிய ஆலோசனையின் அடிப்படையிலே நம்முடைய சீர்வலர் சீர் காமாட்சிபுரி ஆதீனம் இளைய ஆதீன வட்டமாக விளங்கக்கூடிய சீர்வலர் சீர் நம்மளுடைய மூர்த்திலிங்க தம்பிரான் சுவாமி அவர்களுடைய தெய்வீக குருமகான்களுடைய ஆலோசனையின் பேரிலும் நம்மளுடைய எஸ்ஆர் உயர்திரு தேவரையா அவர்களும் நம்முடைய ஐயர் சாமி காவல் ஆய்வாளர் ஐயா அவர்களும் நம்மளுடைய லட்சுமணன் தேவர் ஐயா அவர்களும் மற்றும் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து ஆதீனங்கள் சுவாமிகள் துறவியர் பெருமக்கள் அனைவரும், குறிப்பாக பிரபஞ்சானந்தா நிலையூர் ஆதீனம் மகாலட்சுமி சுவாமிகள் மற்றும் சுவாமிகள் பேரு எல்லாமே இருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த விழா நமக்காக கொண்டாடிய விழா அல்ல, ஒரு வீட்டினுடைய விழா அல்ல, ஒரு தெருவினுடைய விழா அல்ல, ஒரு கிராமத்தினுடைய விழா அல்ல, ஒரு ஊரினுடைய விழா அல்ல, ஒரு மாவட்டத்தினுடைய விழாக்கள் அல்ல, ஒரு தமிழ்நாட்டினுடைய விழா அல்ல, தேசியம் போற்றக்கூடிய பாரத தேசத்தினுடைய தேசியமும் தெய்வீகம் எனது இரு கண்கள் அவர் சொன்னது. அந்த வார்த்தைக்கு ஏற்ப 1,25,1,4 கோடி மக்களும் இந்த பக்தர்களாக இருக்கின்றார்கள். அது போற்றுதலுக்குரியது. தேசிய தினமாக இந்த வாழ்க்கையை ஆன்மீக வாழ்க்கையை ஆன்மீக பூமியாக எல்லா ஞானிகளும் மகான்களும் எங்கெங்கேயோ போகிறோம். காசி, ராமேஸ்வரம், பாண்டி, மலையாளம், ஐயப்ப சுவாமி எல்லாத்துக்கும் போகிறோம். ஆறுபடம் முருகனுக்கும் போகிறோம். இந்த இடத்துக்கு என்ன மதிப்புனா, உனக்கு தைரியம் வேணுமா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய ஜீவ சமாதிக்கு வந்து பாருங்கள். உனக்கு வீரம் வேண்டுமா, விவேகம் வேண்டுமா, அரசியலையே நீ ஒரு புதுமை புகுத்த வேண்டுமா, எல்லாருக்கும் மணிமகன் சிம்ம சொப்பனமாக இமய பருவதம் போல் சிங்கமாக நிற்கக்கூடிய அத்தகைய தங்கம் தான் நம்முடைய சிங்கமாக இருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய குருபூஜை விழா. இன்றைக்கு கலந்து கொள்வதில் எல்லா மகான்களும் இங்கே வந்ததை தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். எத்தனையோ மகான்கள், மடாதிபதிகள், ஆதீனங்கள், எல்லா ஆதீனங்களும் இங்கே வருகை தராத அரசியல்வாதிகளும் கிடையாது. அரசியலில் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் அரசியலில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பாத திருவடி துகளை எடுத்து நெற்றியில் வைத்தால் எப்படி செவல் காட்டில் மண்ணை எடுத்தால் ஒரு சேவலுக்கு ஒரு வீரம் கிடைக்குமோ, அது மாதிரி இந்த இந்திய தேசத்திற்கு அரசியலுக்கும் சரி ஆன்மீகத்துக்கும் சரி முன்னோடியாக விளங்கிய நம்முடைய பசும்பொன் தெய்வ திருமகனார் 7ஆம் படை வீடாக விளங்கக்கூடிய பசும்பொன் தெய்வ திருமகனாரை போற்றி மகிழ்ச்சி கொள்வதில் சந்தோஷம் கொள்கின்றோம், மகிழ்ச்சி கொள்கின்றோம். நாளைய தினம் நடைபெறக்கூடிய இந்த குரு ஜெயந்தி விழா இனிமையாக எடுத்து வைத்தாலும் கொடுத்து வைக்காது பிறந்த நாள் அன்றும் அவருடைய ஜெயந்தி விழாவாக இருக்கின்ற